Hi, my name is Subhashri, advocate from Chennai. என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து திடீர்னு சாரோட வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணார். பண்ண உடனே நான் கால் பண்ணி சார் கிட்ட பேசினேன். சார் எல்லாமே க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆன்லைன் கிளாஸ்ன்னதுமே நான் வந்து கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா ஆன்லைன் கிளாஸஸ் நான் அட்டென்ட் பண்ணதில்லை. இன்னொன்று ஒரு ஹெசிடேஷன், அது கரெக்டாக போகுமா போகாதா, இன்ட்ராக்ஷன் செஷன் இருக்குமா இருக்காதா, நம்ம கொஸ்டின்ஸ் கேட்க முடியுமா, ஏன்னா அவங்க மட்டும் பேசிட்டு போயிடுவாங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய பயந்தேன். சார் வந்து நிறைய அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் சொன்னார். சரி, ஓகே, லெட்ஸ் கிவ் அ ட்ரை. அதே மாதிரி பேமெண்ட் வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது, ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. பேமெண்ட்டுமே 3 monthsன்னு சொன்னார். ஆல்சோ அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால் லெட்ஸ் கிவ் அ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ட்ரைனிங் நல்ல ப்ராப்பரான இன்ஸ்டியூட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ள ஃபீல்டுக்குள்ளே நுழையலான்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சாச்சு. ஸோ அப்சர்வேஷன் பண்ண சொன்னார் சார். ஸோ என்னோடய சீனியர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்தாங்க நான் உள்ளே நுழையும் போதே. ஸோ அவங்களோட அப்சர்வேஷன்ஸ் ப்ளஸ் சாரோட மற்றவங்கள கரெக்ட் பண்ணுறது, லைக் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறது, என்னோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் நான் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். நான் சார் ஆக்சுவலி இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அண்ட் அப்படி தான் கரெக்டாகவும் இருக்கும்ன்றதும் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது, சாரை ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. ஒரு ஸ்டேஜ் மாறும்போதும் அப்படியே பதட்டமாக இருக்கும், நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும். என்னதான் தமிழில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சீனியர்ஸ் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா,